உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் மகம், நீங்கள் சிம்மம், கன்னி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த லோன் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு லோன் வாங்கி இடம், வீடு, மனை, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் உருவாகும். இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ வெளியில் எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி, எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியர் இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ அத்தனையும் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். புதிய முயற்சியில் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு 2 தடவை யோசனை பண்ணி இறங்குங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும், எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரிகிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் இருக்குது. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். ஸோ இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ அதுக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு என்டர்பிரனராக வரணும், அது மாத்திரம் இல்லை, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது அமைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். மூத்த சகோதரி இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா அவர்களால் நமக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் நமக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்டில் ஏதாவது சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். ஒருவேளை உங்களுக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறையும். ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு இந்த மாதமும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. பட் திருமணம் நடக்கல, சின்ன சின்ன தடைகள். இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டே ஒழிய உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற நிறைய பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணலாம், அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா கடுமையான போராட்டத்துக்கு இடையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய இந்த மாதம் லோன் வாங்குற வேண்டிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். லோன் வாங்கி நீங்கள் இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நல்ல ஸ்கில்டு லேபரை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கான அங்கீகாரமான நல்ல லேபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க.
அது மட்டுமல்ல, வழக்குகள் ஏதாவது இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு, ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு. அதோட இந்த மாதத்தில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் எதுவும் இருந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய கரியர் இந்த மாதம் பரவாயில்ல, எவ்வளோக்கு நீங்கள் அஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுடைய ஜாபில் நல்லாவே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும். அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க. இதுவும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு. இந்த மாதம் நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப நாளாக பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது கிடைக்குமா வருமா எப்போ வரும் தெரியலைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வர்றதுக்கான வாய்ப்பு சோர்ஸஸ் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அல்லது தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கான சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடு பெருமாள் ஸ்தலத்தில் போய் பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கன்னி ராசிலே துலா ராசிலே எதில் பிறந்திருந்தாலும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக ரீதியாக எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மகிழ்ச்சி சந்தோஷம், ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு அரசியலில் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இது எலெக்ஷன் டைம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் சமூகத்தில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கூடும் அல்லது மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸும் பெரிய லெவலில் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில், கேசினோவில் எதில் வேணாலும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதுலேயும் சித்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க. குறைஞ்சபட்சம் இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மை அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டு ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சனி பகவான் இருந்தால் கூட, வேலை இருந்தால் கூட வேலையை பற்றிய பயம், பீதி, மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அதனால் ஜாபில் அடைக்கி வாசிங்க, மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, பொறுமையாக இருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி அல்லது ஷார்ட் ஜேர்னி எது வேணால் நடக்கலாம். ஸோ இந்த ஜேர்னி உங்களுக்கு நன்மையாக இருக்குன்னா கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். அப்போதான் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் பெரிய லெவலில் மூவ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை. பிரிஞ்சு போன உங்களுடைய அத்தனை இல்லாஸ் உறவுகளும் மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் இருக்கான்னா வேலை இருக்குது. வேலையில் உங்களை பொறுத்த வரைக்கும் திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவசரப்பட்டு வேலையை விடுறது, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் விட்டுருங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் இருக்குது, ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. பிஸ்னஸில்
சின்ன சின்ன தடைகள் இருக்குது, லாஸ் இருக்குது. அதனால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் நார்மலாக தான் இருக்குது. ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படிங்கிறது இல்லை. அந்த மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக இருக்குது. சித்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு நீங்கள் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் கூடும் உங்களுக்கு.